ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டரில் சாலிட் ஸ்டேட்டில் நாம் கியூபிக் யூனிட் செல் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் கியூபிக் யூனிட் செல் நம்ம இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் cubic unit cell. Total number of atoms present in cubic unit cell. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் பார்க்கலாம். ஓகே, சிம்பிள் கியூபிக் அப்படின்னா ப்ரிமிட்டிவ், அதாவது கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் யூனிட் செல்லில். ஓகே, ஸோ சிம்பிள் கியூபிக். அடுத்தது body centered cubic and then face centered cubic. So first simple cubic discuss பண்ணலாம். ஸோ இது ஒரு கியூப். ஓகே, கியூப். இந்த கியூப்பில் ஆட்டம்ஸ் கார்னரில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிளியர்? ஆட்டம்ஸ் கார்னரில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 8 கார்னர் இருக்குது. அந்த 8 கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஆட்டமும் ஒன்றோடு ஒன்று டச் ஆகிருக்கும். ஒரு ஆட்டமும் ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் இருக்கும். பட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தனித்தனியாக எழுதிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிள் கியூபிக் அப்படின்னா ஈச் ஆட்டம் or in contact with other atoms. Clear? Okay. So total number of atoms in simple cubic. So first number of atoms எத்தனை இருக்கு? Number of atoms equal to 8. Number of atoms equal to 8. So ஒரு ஆட்டமும் 8 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணியிருக்கும். ஒரு ஆட்டம் 8 யூனிட் செல் கூட ஷேரிங்கில் இருக்கும். அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஈச் ஆட்டம் பெர் யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லில் ஒரு ஆட்டமுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட்டை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த சாக்லேட் எத்தனை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா 1/2. கிளியர்? ஒரு சாக்லேட்டு 2 பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ தட் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருப்பாங்க? 1/2. அதே மாதிரி ஒரு ஆட்டமும் 8 யூனிட் செல் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ தட் ஒரு யூனிட் செல்லுக்கும் இந்த ஒரு ஆட்டமுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8. கிளியர்? ஓகே, therefore total number of atoms per unit cell in simple cubic that is equal to 8 atoms present ஆயிருக்கு. ஒவ்வொரு ஆட்டமுடைய கான்ட்ரிபியூஷன் 1/8 which is equal to 1. 8 into 1/8. அப்போ total number of atoms per unit cell in simple cubic அப்படின்றது எவ்வளோ இருக்குது? 1. Clear? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பாடி சென்டர்ட் கியூபிக்கு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆட்டம்ஸ் கார்னரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அனதர் திங், பாடி சென்டர் ஆஃப் த கியூபில் ஒரு ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சென்டர் ஆஃப் தி கியூபில் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கிளியர்? இதுதான் பாடி சென்டர்ட் கியூபிக். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் கார்னரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ பாடி சென்டர், அதாவது சென்டர் ஆஃப் தி கியூபில் ஒரு ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டமும் இன்னொரு அதர் ஆட்டம்ஸ் கூட கான்டாக்டில் இருக்காது. இந்த ஆட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்டம்ஸ் கூடயும் டச் ஆகிருக்காது, கான்டாக்டில் இருக்காது. பட் பாடி சென்டர் கூட கான்டாக்டில் இருக்கும். எல்லா ஆட்டம்ஸும் கார்னரில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் பாடி சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கும்.
அதுதான் பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர்ட் கியூபிக் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் எவ்வளவு? 8. Contribution of each atom present in corner, contribution of each atom. ஒரு ஆட்டமும் 8 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணியிருக்கும்னு சொன்னேன் இல்லையா? So contribution of each atom, that is 1/8. So number of atoms present in body center, number of atoms present in body center, present in body center, that is equal to 1. So இந்த ஒரு ஆட்டம் எந்த யூனிட் செல் கூடவும் ஷேரிங்கில் இருக்காது. ஓகே, இந்த பாடி சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம் எந்த யூனிட் செல் கூடவும் ஷேரிங்கில் இருக்காது. therefore contribution also 1, contribution also 1. So total number of atoms in body centered cubic, that is equal to number of atoms present in corner into 1/8 plus number of atoms present in body center into 1/1. ஏன்னா contribution 1 தான். ஓகே, which is equal to 8 atoms கார்னரில் இருக்கு, 8 into 1/8 plus 1 into 1/1. clear? Okay, so 1 plus 1, which is equal to 2. Total number of atoms in body centered cubic, that is equal to 2. clear? Okay, நம்ம next face centered cubic டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு கியூபோடைய ஃபேஸில் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ கியூபில் டோட்டலாக 6 ஃபேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த 6 ஃபேஸ்லேயும் அந்த ஃபேஸ் சென்டரில் ஒவ்வொரு ஆட்டம் இருக்குது. அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் 1/2. ஓகே, ஸோ ஒரு ஆட்டம் 2 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் 2 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் ஆட்டம்ஸ் கார்னரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டலாக 8 ஆட்டம்ஸ் கார்னரில் இருக்கும். இதை தவிர்த்து வேறு எங்கே சார் இருக்கும் அப்படின்னா ஈச் ஃபேஸ், அதாவது ஃபேஸ் சென்டரில் இருக்கும். டோட்டலாக 6 ஃபேஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடியே? ஓகே, ஸோ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், ஃபேஸ் சென்டர். clear? and another one, this one ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், ஃபேஸ் சென்டர், இது ஒரு ஃபேஸ், ஃபேஸ் சென்டர். clear? and இது ஒரு ஃபேஸ், ஃபேஸ் சென்டர். ஸோ ஃப்ரண்ட் வியூ பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸ், பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸ், ஃபேஸ் சென்டர். டோட்டலாக 6 ஃபேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கான்டாக்டில் இருக்காது, ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. பட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸை டச் பண்ணியிருக்கும். கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸை டச் பண்ணியிருக்குமே தவிர பட் அது கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் இருக்காது. கிளியர்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன், இது ஒரு க்யூப் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது ஒரு க்யூப். ஓகே, ஸோ மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி 8 கார்னர் இருக்கும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு கார்னர் 1 2 3 3 4 ஓகே 5 6 7 8. டோட்டலாக 8 கார்னர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 6 ஃபேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1. clear? 1 ஃபேஸ் சென்டர். ஓகே, 1 2 2 3 third phase. okay, so 4 fourth phase, then 5 மேலே 5 6 கீழே 6. டோட்டலாக 6 ஃபேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் 2 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6. ஸோ அதுதான் நான் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும்
ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸை டச் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸை டச் பண்ணியிருக்கோம். பட் இந்த 2 கார்னர் ஆட்டம்ஸ் என்ன ஆகாது, டச் ஆகாது. இதை தான் நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, பாடி சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த கியூபில் ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். சென்டர் ஆஃப் தி கியூப், இந்த கியூபுக்கு சென்டரில் ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா அதான் பாடி சென்டர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர், number of atoms in corner 8, அதனுடைய contribution 1/8. Okay, so face center, number of face center atoms that is equal to 6. Contribution, ஒவ்வொரு face center atom உடைய contribution 1/2. 1/2. ஸோ அப்போ என்ன சார் வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCZ, total number of atoms in FCZ, that is equal to 8 into 1/8. கார்னரில் 8 atoms இருக்கு இல்லையா, 8 into 1/8 plus 6 face center atoms, 6 into 1/2, 6 into 1/2, which is equal to 1 plus 3, which is equal to 4. 1, 2, 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் கியூபிக் அப்படின்னா 1, சிம்பிள் கியூபிக் அப்படின்னா 1, பாடி சென்டர்ட் கியூபிக் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, and face centered cubic total number of atoms 4. Clear? Okay, thank you.